என்னங்க சார், காலையில இருந்து மெசேஜே காணோம். இன்னைக்கு சண்டேல சர்ச்சுக்கு போயிட்டேன், அதான் மெசேஜ் பண்ண முடியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு பாம் சண்டே வேறயா, அதான் ஒரு நிமிஷம். வசனா பாடுவோம். என்னடா புக் படிக்கிற? புக்கா? பைபிள் ரீ. பைபிளா? பைபிள் ஒண்ணு வாங்கிட்டேன். பைபிள் படிக்காம இப்பெல்லாம் தூங்குறது இல்ல. ஆமா, சர்ச்ல ஒரு கிரேப் ஜூஸ் கொடுப்பாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா புரியல. ஒரு மாதிரி கிசாவா இருக்குமா? அடே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நார்மலான கிரேப் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு வரையா? எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. எடுத்துட்டு வரேன். எங்க அப்பா வேற எனக்கு மாப்பிள்ள பாக்குறாருடா. இப்ப நம்ம மேட்டர் சொன்னாலும் அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு. ஏன்னா நீ ஹிந்து, நான் கிறிஸ்டியனு, எப்படி ஒத்துப்பாரு? இங்க பாரு, நான் இப்போ ரோஹித் மட்டும் இல்ல, ஜோசப் ரோஹித். செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கு, புதன்கிழமை ஒரு கோயிலுக்கு, வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு, இப்படி கோவில் கோவிலுக்கா போயிட்டு இருந்தேன்னா இப்போ சர்ச்சுக்கும் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஐயப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்த வாயால இப்போ ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறேன். எல்லாம் உங்களுக்காக, உங்களுக்காக, இப்படி முழுசா உங்களுக்காகவே மாறி வந்திருக்கிற எனக்கு, உங்க ரோஹித்க்கு, உங்க காதலனுக்கு, உங்களுக்கு புருஷனாக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். ஒரே ஒரு வாய்ப்பு. மிஸ்டர் ஜோசப் ரோஹித், வீட்ல யாரும் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். வரீங்களா? வீட்ல யாரும் இல்லையா? தனியாவா இருக்க? சரி, ஓகே, நீ ஒன்னும் பயப்படாத, நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏசப்பா உன் கூடவே இருக்கார். கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா.